அன்புக்கரசிக்கு வந்து வடிவுக்கரசி பரிசளித்தேன். இந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்காக புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஆசிரியர்கள், எதை சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர் தான், குருகள் தானே. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கு என் அன்பார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர் பணி நிறையெல்லாம் பேசக்கூடாது, இந்த அளவுக்குலாம் நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணலை. எனக்கு டைரக்டர் மாதிரி இருக்கிறவங்க டைலாக் எழுதி கொடுப்பாங்க, அதை படித்து அப்படியே ஒப்பிப்பேன், அவ்வளவுதான். நடிக்க கூட மாட்டேன், ஒப்பிப்பேன். இதுதான் எனக்கு தெரியும். இந்த கல்வெட்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். நானும் போய் சொல்லுவேன் 4 இடத்துல, அந்த கல்வெட்டில் எழுதுறதெல்லாம் எப்படின்னு ஒரு அன்பரசி அம்மா வந்தாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்கப்பா, அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தோம், அவார்டு கொடுத்தோம், இப்படி ஒன்றா ஒரு பெருமையை பேசிக்கலாமே தவிர எனக்கு உண்மையாக ஒன்றும் புரியல. நீங்கள் எழுதணுன்னா பூ மட்டும் புரிஞ்சு புதிய தலைமுறை, ஏன்னா பாப்பா சொல்லிடுச்சு ஏற்கனவே, புதிய தலைமுறையை சொல்லுங்கன்னா பூ புரிஞ்சுது, தா புரிஞ்சுது, வி புரிஞ்சுது, போதுமே. இது புரிஞ்சா போதாதுங்களா? இல்லை, இது 3 எனக்கு புரிஞ்சுது. இவங்க சொன்னாங்க, இவங்க பரம்பரையே வந்து எல்லாருமே டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சார், எங்கள் பரம்பரையும் அப்படி தான் சார். எங்கள் அப்பா சைடு, எங்கள் பெரியப்பா சைடெல்லாம் வந்து சினிமா, ஏபி நாகராஜன் வந்து சினிமா தான், அந்த சைடை விட்டுருங்க. எங்கள் அப்பா சண்முகம், அவருடைய அண்ணன் ஹெட் மாஸ்டர் இருந்தார், மாமா ஹெட் மாஸ்டர், அப்புறம் என் கசன் சிஸ்டர்ஸ் எல்லாரும் டீச்சர். அவங்க மட்டுமா டீச்சராக இருக்கணும்? நானும் டீச்சர் தான். அதாவது பேசிக்காக ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஒருத்தர் கூட பேசும்போது சொன்னார், எல்கேஜி யூகேஜிக்கு சொல்கிறதா ரொம்ப கஷ்டம். நானும் பிரைமரி ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி டீச்சராக தான் இருந்தேன். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எல்லா பிள்ளைங்களும் வாங்க நம்ம எழுத்து கற்றுக்கலாம் அப்படின்னு கூட்டின்னு போயிடலாம், இவங்களை நம்ம தூக்கின்னு தான் போகணும். ஓகேங்களா? பாத்ரூம் போவாங்க. ஸோ நான் வந்து டீச்சர்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை, நான் ஆயா வேலை செஞ்சேன்னு தான் சொல்வேன். ஏன்னா அவங்க பாத்ரூம் போனால் கால் கழுவணும், சோறு ஊட்டணும். இதில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். கிறந்த எழுத்துக்கள்ல 3 எழுத்து புரிந்ததற்கு என்ன காரணம்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்க எழுதுறதே கிறந்த எழுத்து மாதிரி இருக்குமே. எங்கே எழுதுனாங்க? நான் தான் எழுதுனேன், அவங்க எங்கே எழுதுனாங்க? அவங்க கையை பிடிச்சி எழுதுறதுக்குள்ள அது ஒன்று அழுவும், அது மூக்க சின்னம், இதை அதனால பேசிக்காக எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் தான் வந்து கிரேட்டுங்க, கிரேட். அவங்கள போட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பெருசாக சாதிச்ச மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி அவங்களா வந்து உச்சா வருதுன்னு சொன்னோடனே அங்கே போங்க பாத்ரூம்க்குன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னே போகிறாங்க பாருங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது தான் எல்கேஜி யூகேஜி டீச்சர் வேலை. அந்த வேலையை நான் தான் செஞ்சேன். அது யாரோ தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புதிய தலைமுறையில். அதனால ஆசிரியர் விருது கொடுக்கும்போது வடிவுக்கரசியும் கூப்பிடலாம், பரவாயில்ல. ஏன்னா இவங்க அளவுக்கெல்லாம் இல்லை, நான் தான் சொல்கிறேன், பிகினிங்கோடு இருக்கிறேன். அதனால் அன்பரசிக்கு இந்த வடிவுக்கரசி வந்து அவார்டு கொடுக்க வச்சதுக்காக புதிய தலைமுறைக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் வந்து ஆசிரியர் விருதுகள் எல்லாம் பிரிங்க, கொஞ்சம் பிரிச்சுடுங்க. என்ன மொழி அப்படின்னா இவங்கள மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள தனியாக பிரிங்க. அதே மாதிரிங்க தமிழில் டைலாக் பேசணுன்னா ஈஸியாக இருக்கும், ஏன்னா என்னோட தாய்மொழி தமிழ். அதே தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னா கன்னடமெல்லாம் ஹன்றதுக்குள்ளே அடி வயிற்றுல காலையில் சாப்பிட்ட டிஃபனே வெளியில் வந்துடும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும். ஆனால் தமிழ் பாருங்க, இஷ்டத்துக்கு முன்ன பின்னெல்லாம் போட்டேன் சார், கண்டென்ட் கரெக்டாக இருக்கா அதை பாருங்கள் சார், நீங்கள் சொல்ல வந்தது என்னவோ அதை சொல்லிட்டேன் இல்லைன்னு, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த தமிழ் உருப்படியாக ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சனால தான் இவங்க போட்ட பூ புரிஞ்சுது, தா புரிஞ்சுது, வி புரிஞ்சுது. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு நான் வந்து அவார்டு கொடுக்க வச்சதுக்காக மறுபடியும் புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி.